Good morning, students. Today, 6th standard, prose, lesson 2, when the trees walked. Trees நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? When the trees walked. மரங்கள்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே பிக்சர்ஸ் தெரியுதா? அந்த பிக்சர்ஸில் பாய்ஸில் என்ன பண்ணுறாங்க? பாய்ஸு கேர்ள்ஸ்லாம் playing. We are all playing. Next, another one picture. இந்த ட்ரீ கீழே எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு 2 members உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மரத்தில் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் செக்ஷன் 1ல் listen to the teacher. Listen to your teacher. Read the first part of the story. Many things described in the story can be seen in the picture. Find and them. இதில் நிறையா பிக்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே என்னென்ன தெரியுது? ஒரு ஹவுஸ் இருக்குது, தென் ரூஃப் இருக்குது, கூரை இருக்குது, வராண்டா தெரியுது, தென் ட்ரீஸ், butterflies, flowers, grandfather, author, path, birds இங்கே தெரியுது, many of them etc. எல்லாமே தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு செக்ஷன். One morning, while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a chirping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. ஒரு நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க? அந்த தாத்தாவோட பக்கத்தில் பிசைன்னு பக்கத்தில் அருகில், அதாவது தாழ்வார படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. பிசை வெராண்டா ஸ்டெப்ஸ். வெராண்டானா முன்னாடி நம்ம காலி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ என்ன பண்ணுது? ஒரு ச்ரீப்பிங் வைன்னா படுற கொடி வகை இருக்குதுல்ல. கொடி வகைன்னா எதை சொல்லலாம்? நம்ம பாகற் கொடி இருக்குது, சொரக்காய், புடலங்காய், இது மாதிரி இருக்குது இல்லையா, அதை ச்ரீப்பிங் வைன். அதோட கம்பி டென்ட்ரில்னால் அந்த சுருளாக போகும்ல, அதுதான் டென்ட்ரில். தரையில் படர்ந்து இருக்கிறத நாங்கள் என்ன பண்ணுது? நோட்டீஸ்டு, நாங்கள் பார்க்க மாதிரி இருந்துச்சு. தென் நார்த் இந்தியன் வின்டர். வட இந்தியாவில் வின்டர்னால் பனிக்காலத்தில் என்னாச்சு? சைலண்ட்டாக சாஃப்ட் சன்ஷைன், அதாவது மென்மையான சூரிய ஒளியில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தப்போ அந்த டென்ட்ரில் தாத்தாவை பார்த்து மூவ் ஆகிட்டு வர மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 20 minutes ஆஃப்டர் அது என்ன ஆயிடுச்சு? இட் கிராஸ்டு கிராண்ட்ஃபாதர் ஃபீட். 20 நிமிஷம் கழித்து என்ன ஆயிடுச்சு? அது தாத்தாவோட ஃபீட்டை டச் பண்ணுது. டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. தென் செகண்ட் பேரா, there is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth perhaps, but I liked to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. Grandfather had served many years in the Indian Forest Service, and it was natural that he should know trees like them. On his retirement, built a bungalow on the outskirts
He built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around time like lime, mango, orange and guava, also eucalyptus, jacaranda and Persian lilas. In the fertile dune valley, plants and trees grew tall and strong. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த பிளான்ட் வந்து பிஹேவியர்னால் அதோட நடத்தை, அது வந்து ஒரு நிச்சயமாக ப்ராபபிளி சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது அறிவியலோட எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கமாக இருந்தது. இது வந்து எப்படி ஒரு லைட் அண்ட் வார்ம்த், வெளிச்சமாகவும் ஒளியாகவும், அதோட லைட் அண்ட் வார்ம்த் பர்ஹாப்ஸ் அதோட தொடர்புடையது. பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ். இது என்னாச்சு, அதனால் அது வந்து தாத்தாவோட பக்கத்தில் இருக்க வேணும் அதுக்காக வந்து படிக்கட்டை வந்து தாண்டி வந்ததாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அவரோட ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம், அது பக்கத்தில் இருக்க யாரும் விரும்புவ யாராவது அந்த கிராண்ட் ஃபாதரோட பக்கத்தில் இருக்கிறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. பல நேரங்களில் என்ன பண்ணுவோம், நாங்கள் தனியாக இருக்கிறப்ப மைசெல்ஃப், அதாவது நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருந்தோம் அப்படின்னா பெனீத் மீன்ஸ் மரத்து அடியில், பெனீத்லன்னா அடியில்னு அர்த்தம். அந்த மரத்துக்கடியில் when I sat myself beneath a tree I would feel rather lonely. நாங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்துக்குவோம். ஆனால் தாத்தா எங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா அந்த தோட்டமே, அந்த கார்டனே வந்து ஒரு ஹாப்பி பிளேஸாக சேஞ்ச் ஆகிடும். தாத்தா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எங்கே ஒர்க் பண்ணார், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், நம்மளோட நேச்சர் பிளேஸ் எது காடுகள், அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து அதனால் அவருக்கு வந்து மரங்கள், செடிகள், கொடிகள் பற்றி எல்லாமே நல்லா தெரியும். அவரோட ஆஃப்டர் ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி பில்ட் எ பங்களோ. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து டேரடூன்கிற பிளேஸில் வந்து ஒரு பெரிய பங்களா கட்டி அங்கே இருந்தார். அதை சுற்றி, அந்த பங்களாவை சுற்றி என்ன இருந்துச்சு, லைம் எலுமிச்சை, மேங்கோ லைக் ஆரஞ்ச், குவாவா, யூக்கலிப்டஸ், ஜக்கரந்தாங்கிறது ஒரு இது, அடுத்தது பெர்ஷியன் லைக்ஸுங்கிறது ஒரு ட்ரீஸு டைப்பு, இது எல்லாமே வச்சுட்டு அங்கே இருந்தாங்க. ஃபெர்டைல் லேண்டுனா ஒரு வளமான இடம்னு அர்த்தம். அந்த வேலியில் வந்து டூன் வேலினா இந்த டேரடூன் பள்ளத்தாக்கில் வந்து நிறைய செடியும் மரங்களும் நல்லா எப்படி இருக்கும், ஹைட்டாகவும் டால் அண்ட் ஸ்ட்ராங், வலிமையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு பேரா. There were other trees in the compound before the house was built, including an old people that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. People trees are great show-offs. Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops, determined to attract your attention and invite you into the shade. Grandmother had wanted the pupil tree cut down, but grandfather, he said, let it be, we can always build other house. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அதோட காம்பவுண்ட்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, பியூப்பிள்னாலே அரச மரம், அது வந்து இருந்துச்சு. அதை சுற்றியும் பல மரங்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த அரச மரம் வந்து எப்படி இருந்துச்சு, அபாண்டட்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பிளேஸ்னு அர்த்தம். அதாவது அவுட் சைடில் நம்மளோட காம்பவுண்ட் வாழை வந்து பிளந்துக்கிட்டு உள்ளே வளர்ந்து வந்தது. அதனால் விகாரஸ் க்ரோத்னா வந்து வலிமை மிக்கதாக, ஜெய்ஜாண்டிக்காக, பார்க்குறக்கே பயங்கரமானதாக இருக்கும். அதுதான் விகாரஸ். பிரிக்ஸ்னால் ஆல் ஆஃப் அஸ் நோ பிரிக்ஸ் மீன்ஸ் செங்கல். அந்த செங்கலெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வர்றது. அந்த இடத்துக்கு எப்படி இருந்தது, அரச மரங்க நிறையா இருந்துச்சு. காற்று இல்லாத போது கூட அவற்றோட அந்த கிளையிலேருந்து, அரச மரத்துலேருந்து வர காற்று எப்படி இருக்கும், நல்லா அழகாக மெல்லிசாக
அப்படியே தென்றல் காற்று மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எங்கே எப்படி உட்காந்துருந்தாலும் அதோட கவனத்தை வந்து அந்த காற்று வந்து நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஸ்பின் லைக் டாப்ஸ், அந்த பம்பரத்தை சுற்றி விட்டால் எப்படி சுற்றுமோ அந்த அரச மரத்தை வெட்டணும்னு பாட்டி விரும்பினாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாட்டி வந்து ஆனால் தாத்தா என்ன பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெட்டது கூட மாட்டார். நாம் எப்போதுமே வேறு வீட்டுக்கு போனால் கூட அது வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து இந்த பீப்பிள் ட்ரீயை வெட்டக்கூடாது அப்படின்ட்டு போயிடுறாரு. Grandmother did not mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. Grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies. And there's only one way to attract butterflies, he said, and that it is to grow flowers for him. அவர் என்ன, இது பாட்டி வந்து அந்த ட்ரீஸ் மேலே ஒரு மைண்டு மீன்ஸ் இங்கே அக்கறை, அதை எடுத்துக்கிட்டு என்றைக்குமே அந்த ட்ரீஸோ செடிக்கு மேலே அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு அக்கறையே கிடையாது. ஆனால் தாத்தா எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி தான் பிடிக்கும், வெறும் ஃப்ளவர் ட்ரீஸை மட்டும்தான் வளர்க்கணுங்கிற ஆசை. பட் அது எப்போவுமே வந்து கன்ஸ்டன்ட்லினா அடிக்கடி கன்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்லாக்ஸ், எப்போ பார்த்தாலும் அந்த விலைப்பட்டியலை அந்த ஃப்ளவர் ட்ரீஸை வச்சு மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தாத்தாவுக்கு எப்படி, தாத்தா வந்து அவரும் வந்து அந்த பாட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். பூந்தோட்டங்களுக்கு அவருக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் அவங்க ஒய்ஃப்காக வந்து எல்லாத்தையும் செய்வார். அங்கே என்ன இருக்கோ அந்த பூ ஃப்ளார்ஸ் மேலே என்னென்ன வந்து உட்காரும், பட்டர்ஃப்ளைஸ். அந்த பட்டர்ஃப்ளைஸு சின்ன சின்ன ஹனிபீஸ் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை வந்து ஈர்க்கறக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா ஃப்ளவர்ஸ் கார்டன் வைக்கிறது தான். அது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் ப்ளஸ் ஹனிபீஸ் இது மாதிரி அழகான சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் வந்து லைஃப் உயிரோடு இருக்கிறதுக்கு இது ஒன்று தான். பூக்களை வளர்த்தா மட்டும்தான் அதுங்கெல்லாம் உயிரோடு இருக்கும். அதில் இருக்கிற தேனை எடுக்கிறக்காக வந்து வாழ்நாள் வந்து அதுக்கு அதிகமாகும்னு அவங்க அந்த கிராண்ட் மதருக்கு வந்து ரொம்ப ஆசை. இதில் வந்து நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். தென் மீனிங்ஸ்: ஃபெர்டைல், ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் கிராப்ஸ். நெக்ஸ்ட்டு அபாண்டட், லெஃப்ட் வித்தவுட் கேர், ஒரு இதே இல்லாமல் இருக்குது. விகாரஸ், ஹெல்த்தி அண்டு ஸ்ட்ராங். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2. இந்த புக்கு டெக்ஸ்ட் புக்கில் இல்லாதனால நாங்கள் நியரில் புக் வாங்கி அதில் அப்படியே கேமரா போட்டு எடுத்துருக்கேன்ப்பா. கிளாரிட்டி இருக்காது. உங்களுக்கு வந்து பேஜஸை வந்து நான் ஸ்டில் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? Grandfather was not content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the river bed, armed with cuttings and saplings which he would plant in the forest. அவர் என்ன பண்ணுவார், தோட்டத்தோட காம்பவுண்ட் சுவர் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் வளர்க்குறது மட்டும் அவருக்கு வந்து ஒரு கண்டென்ட்னா மனநிறைவு. கண்டென்ட்னா மனநிறைவு அவருக்கு இருக்காது. அவங்க தாத்தாவுக்கு வந்து அந்த மரத்தை வளர்த்தா மட்டும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா அந்த மழை காலத்துலலாம் எப்படி இருக்கும், மரம் வந்து கட் ஆகிரும். ப்ளஸ் சாப்ளிங்ஸ் மீன்ஸ் கன்று, மரக்கன்று இருக்குது இல்லையா, அதுங்க எல்லாமே என்ன ஆகிடும், கையில் எடுத்துக்கிட்டு ஆர்ம்டு வித் கட்டிங் அண்டு சாப்ளிங்ஸ், அந்த கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதாவது ஆர்ம்டு வித் பியாண்டு த ரிவர் பெட், அந்த ஆற்று படுக்கைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ரிவர் பெட். அதெல்லாம் தாண்டி கொண்டு போய் என்ன பண்ணுவார், மறுபடியும் ரீக்ரோத் பண்ணுவார், ஒவ்வொன்றா நட்டு வச்சுக்கிட்டு இருப்பார். இதை பார்த்தது இங்கே யாருமே வந்து வரதே இல்லை. இவற்றை யாராவது வந்து நல்லா பார்த்துக்குவாங்களா, பட் நோ ஒன் எவர் comes here. I had protested the first time we did this. Who's going to see them? யார் வந்து பார்த்துக்கறக்கு நடுறதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க, யாராவது வந்து மறுப்பு தெரிவித்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ப்ரொட்டஸ்டட்னா மறுக்கிறது,
ஓகேவா? Then see, we are not planning them simply to improve view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. What is mean by shelter? ஷெல்டர்னா தங்குற இடம். ஓகேவா? ஷெல்டர் மீன்ஸ் தங்கும் இடம். இங்கே பார்த்த வியூவை இங்கேருந்து பார்த்தோம்னா அதோட வியூ எப்படி இருக்குது? ரொம்ப அழகானதாக, எங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி. இதை வந்து எப்படி பண்ணும்? ஒரு சீர் பண்ணும். சிம்ப்ளி இம்ப்ரூவ், அதாவது இம்ப்ரூவ்னா அதிகப்படுத்தணும். அதுக்கு ஒரே ஒரு இது என்னது? காடுகளுக்காகவே இங்கே வந்து என்ன பண்ணும்? நிறையா மரங்களை வந்து we are planting them the forest and for the animals. நிறைய மரங்களெல்லாம் நிறைய நட்டு வச்சோம் அப்படின்னா தான் இங்கே இருக்கிற விலங்குகளுக்கும் பறவைங்களுக்கும் அதுக்கு உண்டான ஃபுட்டு ப்ளஸ் ஷெல்டர் எல்லாமே வந்து அதோட தேவைக்காக மட்டும்தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? பிளான்டிங் மரத்தை எல்லாம் நடுறோம். அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ. He added, to keep the desert away, to attract rain, to prevent the banks of rivers from being washed away, for fruit and flowers, leaf and seed. Yes, for timber too, but men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. இந்த மரங்கள்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக வந்து அந்த ட்ரீஸ் பிளான்ட்னிங்கிறது கம்பல்சரியான ஒன்று, அவசியம், நமக்கு வந்து தேவையான ஒன்று தான். ஏன்னா இல்லை இதை நம்ம வளர்த்துக்கிட்டு வரல, இந்த மரங்களையெல்லாம் மரம் செடியிலெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு வரல அப்படின்னா என்ன ஆகிடும்? போகிற காலப்போக்கில் நம்மளோட பிளேஸ் எல்லாமே டெசர்ட் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் மழையெல்லாம் வரணும், ஆறு குளம் ஏரி எல்லாமே எப்போவுமே வாட்டர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த மரங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து அது கண்டிப்பாக நமக்கு அது மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இதை வந்து எப்படி இதெல்லாம் நம்ம பாலைவனமாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா மழை, அதோட பூ விதைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? டிம்பர்னால் வீடு கட்டுறதுக்கு, ஒரு மரங்கள் இருந்துச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணும்? யூஸ் ஆகும். ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம மரத்தையெல்லாம் வெட்டிட்டு அதுக்கு வெட்டினதுக்கு ஆப்டாக வந்து இன்னொரு மரத்தை நட்டு வைக்காமல் விடுறதுனால தான் வந்து நம்ம வந்து கடைசியில் காலப்போக்கில் என்ன ஆயிடுது? இந்த வேர்ல்டே வந்து ஒரு டெசர்ட்டாக மாறி போயிடுது அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. இதை நீங்கள் கீழே பாருங்கள். அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து ஒவ்வொரு மரமாக அந்த சைடில் பிளான் பண்ணிகிட்டே வராங்க. அந்த தண்ணி என்ன பண்ணிட்டு வராங்க? தண்ணி ஊற்றிக்கிட்டே வர்றாரு. The thought of world without trees became a short nightmare to me, and I helped grandfather in his trees planting with greater enthusiasm. And while we went about our work, he taught me a poem by George Morris. என்ன பண்ணுறாங்க? மரங்கள் இல்லாத இந்த வேர்ல்டை நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு விதமான நைட்மேர்னால் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. நைட்மேர்னால் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கனவு வர்றது. அது எப்படியா இருக்கும்? நான் வந்து எந்தூசியாசம் மீன்ஸ் உற்சாகமாக இருக்கிறது. நம்ம வந்து எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம்னா நான் ஹாப்பியாக இருக்குங்கிறக்காக தான் என்னோடய கிராண்ட்ஃபாதர் வந்து பிளான்டிங் பண்ணாங்கன்னா நான் வந்து அதை என்ன பண்ணுவேன்? தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் வேலையில் எப்போவுமே வந்து வென்ட் அபவுட் அவர் ஒர்க். ஜார்ஜ் மோரிஸுங்கிறவர் அது செய்ய வந்து ஒரு கவிதை எழுதுறதுக்கு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. எப்படி அப்படின்னா, woodman spare the tree, touch not a single bough, in youth the sheltered me, and I will protect it now. அதாவது woodman spare the tree, touch not a single bough. அதை வந்து அந்த வெட்டாத, தயவு செஞ்சு அந்த மரத்தை வெட்டிடாத, ஒரு கிளை கூட அந்த ஒரு மரத்தை தொட்டுறாத, ஒரு கிளை கூட இளமையில் நமக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கும். ஷெல்டர்னால் இருக்கிற இடம். இதை வந்து காக்கிறது, இதை வந்து பாதுகாக்கிறது, சேஃப் பண்ணுறது நம்மளோட டியூட்டி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு? ஜார்ஜ் மோரிஸுங்கிறவர்
ரைட் பண்ணி ஒரு சின்ன ஸ்டோரி கதையாக கொடுக்குறாரு. One day the trees will move again, said grandfather. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place. But they were always trying to move. See how they reach out with their arms. And some of them, like the banyan tree with its traveling aerial roots, managed to get quite far. தாத்தா என்ன சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறாரு, ஒரு நாள் மரங்கள்லாம் என்ன ஆகும், மறுபடியும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர், பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அவங்க வந்து என்ன ஆகும், ஸ்டில் அசையாமையே நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அதுங்களும் என்ன ஆகும், நம்மளோட ஹியூமன் பீப்புள்ஸ் மாதிரியே வாக் அபவுட் லைக் பீப்புள், நம்மளோட பீப்புள் மாதிரியே அதுங்களும் என்ன ஆகும், நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் குறுக்கிடுற ஒருத்தன் என்ன ஆகும், மந்திர சக்தியை ஏவி விட்டுருவான். என்ன பண்ணுவான், இன்டர்ஃபெரிங் மீன்ஸ் அதை வந்து ஏவி விடுறது. இன்டர்ஃபெரிங் மீன்ஸ் அவன் என்ன பண்ணிடுவான், இன்டர்ஃபெரிங்னா ஸ்டாப் ஆகிடும். இன்டர்ஃபெரிங் மீன்ஸ் ஸ்டாப். அவன் வந்து குறுக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே என்ன ஆயிடும், மறுபடியும் அது அசையாமல் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், ஒரே இடத்துலையே வேர் பிடிச்சி நிற்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆகுது, இப்போவும் வந்து அது மூவ் ஆகிறதுக்கு ட்ரை டு மூவ், பட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரையிங் டு மூவ். இப்போவும் வந்து என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. சி ஹவு தே ரீச் அவுட் ஆஃப் தேர் ஆர்ம்ஸ். அது வந்து தங்களோட ஆர்ம்ஸ்னால் என்ன, கரங்கள், இது எவ்வளோ தூரம் வந்து வெளிவருதுங்கிறத பாரு. நம்மளோட அதிலிருந்து வர பிரான்ச்சஸ் தான் அதோட கைகள் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பன்யான் ட்ரீ மாதிரி சில மரங்கள் என்ன ஆகும், தன்னை மாதிரியே ஏரியல் ரூட்ஸ், காற்று வேர்கள். ஏரியல் ரூட்ஸ்னால் காற்று, அதாவது நம்மளோட ஏர் பேசேஜிங் இருக்கிறதுல அது மூலமாக ஒரு குவைட் ஃபேர், குறைஞ்ச அளவு தூரத்துக்கு நகர்ந்து போக முடியும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, we found an island, a small rocky island in a dry river bed. It was one of these river beds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rains. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. As soon as the rain set and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral trees, sapling and cuttings, and spent the day planting them on the ஐலாண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஐலாண்டு மீன்ஸ் ஒரு தீவு. ஒரு ஐலாண்டில் பார்த்தோம் ட்ரை ட்ரீஸ், அந்த ட்ரையாக வறண்டு போன ஆற்று படுகை, ரிவர் பெட்னா ஆற்று படுகையில் அந்த சின்ன சின்ன கற்களான ஒரு ஐலாண்டு அது. ஃபூட் ஹில்ஸ்னால் மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபூட் ஹில்ஸ். அதாவது ஃபூட் ஹில்ஸுங்கிறது நம்மளோட மலை அடிவாரங்களில் சாதாரணமாக இருக்கும். அந்த ஆற்று படுகையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் ஒன்று இந்த ஐலாண்டு. அது வந்து சம்மர் டைமில் எப்படி இருக்கும், ஃப்ளோடோ டியூரிங் த மூன்சன் ரெயின். சம்மர் காலத்தில் வந்து ரொம்பவுமே என்ன ஆயிரும், ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதாவது மூன்சன் ரெயின்ஸ்னால் அந்த பருவமழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து அது என்ன ஆகுனா வெள்ளப்பெருக்காக ஓடும். ஃப்ளோடர்னா ஓடுறது. அந்த தீவில் ஐலாண்டில் ஒரு சின்ன செடி வந்து வளர்ந்துக்கிட்டு வந்தது. ஒரு சின்ன செடி வளரணும்னா மற்ற செடிகளும் தான், ஒரு சின்ன செடியே இங்கே வருது அப்படின்னா மற்ற செடி எல்லாமே வளருமேன்ட்டு தாத்தா சொல்கிறாரு. அதாவது செட்டின் அண்டு வைல் ரிவர்ஸ் குட் கிராஸ்டு வித்தவுட் எ நம்பர் ஆஃப். அங்கே வந்து அதாவது அந்த மழைக்காலம் ஆரம்பித்தோடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, டேமரிண்ட், லேபரம், அணிவகை மரம்னு சொல்லுவாங்க. தென் கோரல் ட்ரீனா பவள மரம். இது மாதிரியான மரக்கன்றுகளையெல்லாம் அது என்ன பண்ணுவார், கட்டி எடுத்துக்கிட்டு saplings and cuttings he spent the day planting of the island. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு நடுவுலேயே, அந்த தீவில் கொண்டு போய் நடுறதுலேயே எங்கள் டைமை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம். தென் செகண்ட் இதில்
3 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி க்ளாசரிஸ். ப்ரொட்டஸ்டட், ப்ரொட்டஸ்டட்னா ஆப்போசிட், அதை வந்து என்ன பண்ணுறது, பாதுகாக்கிறது. தென் நைட்மேர், ஃப்ரைட்னிங் ட்ரீம், இன்டர்ஃபெரிங், ஸ்டாப்பிங். தேர்டு செக்ஷன் 3. இதில் ஒரு ட்ரீஸ் தெரியுதுமா, ட்ரீஸ் தெரியுதா? தென் take turns and read the section aloud, work in pairs, discuss, describe and the list the 3 main events in this section. இந்த 3 இதில் லாஸ்ட் செக்ஷனை the monsoon season was the time for rambling about. At every turn there was something new to see. Out of the earth and rock and leafless boughs, the magic touch of the rains had brought life the greenness. You could see the broad-leaved vines. Growing. Plants sprang up in the most unlikely of places. A pupil would take root in the ceiling. A mango would sprout out the windowsill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. அது என்னாகும், அந்த மூன்சன் சீசன், அதாவது மழைக்கால வரையில் தான் என்ன ஆகும், அது எல்லாமே உல்லாசமாக ரேம்லிங் அபவுட், உல்லாசமாக நடந்து போகிறதுக்கு சூட்டபிளான சீசனாக இருக்கும். அதை நம்ம பார்க்குற எல்லா பக்கமும் அட் எவ்ரி டர்ன், நம்ம திரும்புகிற பக்கம் எல்லாமே எப்படி இருக்கும், சம்திங் வாஸ் நியூ டு சி. நம்ம பார்க்குறது எல்லாமே புதுசாக இருக்கும். அது பார்க்குறக்கு எல்லாமே அதோட சீசன், அதாவது சைட்டு பார்க்குறக்கு எல்லாமே எப்படி இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். மழையினால அந்த மந்திர சக்தி, அந்த மழை தண்ணி வந்து அதில் பட்ட உடனேயுமே அது பார்க்குறக்கு பூமியில் பட்ட பாறையில் இருக்கிற இலைங்க எல்லாமே வந்து உயிர் பிச்சு, அதாவது புதுசாக அந்த செடிங்கெல்லாம் வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அகன்ற, அதாவது ப்ராடட் லீவ்ஸ், அகன்ற இலை கொண்ட கொடி. தென் அதெல்லாம் வளர்த்ததெல்லாம் யார், எல்லாத்தாலையும் பார்க்க முடியும். அதாவது சின்ன சின்ன பிளான்ட்ஸு அதெல்லாமே வளருக்கு. அன்லைக்லி, வழி இல்லாத இடத்துல கூட இந்த தண்ணி போனோன்னே அதெல்லாம் என்ன ஆகும், ஸ்ப்ராங் அப், மேலே முளைச்சி வரும். சீலிங் மீன்ஸ் நம்மளோட வீட்டு கூரையில், நம்ம வீட்டு கூரையில் கூட என்ன ஆகும், அந்த மேங்கோ ட்ரீ, தென் பீப்புள் ட்ரீ, அரச மரம் எல்லாமே என்ன ஆகி வரும், மேலே முளைச்சி வந்துடும். டேக் அ ரூட், அந்த தண்ணி படுறதுனால மழை தண்ணியோட சக்தி பட்டு அதில் இருக்கிற எல்லாமே வளர்ந்து வரும். விண்டோசில், அதாவது விண்டோசில் மீன்ஸ் அந்த ஜன்னலுக்கு இடையிலலாம் வரும் இல்லையா, அதுதான் விண்டோசில். அது தென் ஒரு மேங்கோ ட்ரீ வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரவுட் மீன்ஸ் துளிர் விட்டு எழுறது, அதாவது என்ன ஆகும் அப்படின்னா சிறுசாக முளைச்சி வரும். நாம் என்ன பண்ணுவோம், we did not like to remove them, but they had to go if the house was kept from falling down. நம்ம அதையெல்லாம் எடுக்க விரும்ப மாட்டோம், ஆனால் வந்து என்ன ஆகும், வீடு வந்து kept from falling, கீழே உடஞ்சி, அதாவது கீழே செவரெல்லாம் விழுந்துடாமல் தடுக்கிறதுக்கு அதை என்ன பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் இந்த சின்ன சின்ன செடியாக வரையிலே அந்த பீப்புள் ட்ரீ, அரச மரம் இதெல்லாம் என்ன பண்ணிடணும், பெரிய பெரிய செடியெல்லாம் உடச்சி, அதாவது பிச்சிடணும் ரூட்டோட. Then if you want to live in a tree, that's all right by me, said grandmother crossly, but I like having a roof over my head and I am not going to have my roof brought down by the jungle. நீ மரத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ வந்து அங்கே இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, அந்த பாட்டி சொல்கிறாங்க ரொம்ப கோபத்தோட. கிராஸ்லி மீன்ஸ் ரொம்ப கோபமாக, எரிச்சலாக. பட் ஐ லைக், ஆனால் என் தலைக்கு மேலே கூரை ஒன்று இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து லைக் பண்ணுறேன். காடுகளால் வந்து என் வீட்டு கூரை வந்து ப்ராட் டவுன்னா இடிஞ்சு விழுகிறத வந்து நான் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டேன். Then came the Second World War and I was sent away by a boarding school. During the holidays I went to live with my father in Delhi. Meanwhile my grandparents sold the house and went to England.
2 or 3 years later, I too went to England and was away from Indian for several years. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 2வது உலகப்போர் வந்துச்சு, நான் ஒரு ஹாஸ்டலில் இருந்த போர்டிங் ஸ்கூல் மீன்ஸ் ஹாஸ்டல் இருக்கிற ஸ்கூலில் வந்து அங்கே கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. அந்த லீவ் டேஸில் மட்டும்தான் என்ன வந்து நான் என்னோடய பேரண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு டெல்லிக்கு வருவேன். அந்த டைமில் மீன் வைல் மீன்ஸ் அதே டைமில் என் தாத்தா வந்து அவங்க வீட்டை விட்டுட்டு இந்த இங்கிலாந்துக்கு போயிடுவாங்க. 2-3 வருஷங்களுக்கு கழித்து தான் என்ன பண்ணுவாங்க, நானும் இங்கிலாந்துக்கு போனேன். பல வருஷமாக ஃபார் செவரல் இயர்ஸ் நான் இந்தியாவை விட்டு என்ன பண்ணி தான் இருந்தேன், தள்ளி தான் இருந்தேன். அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரீ ஒன்று தெரியுது. தென் லாஸ்ட் செக்ஷன். Some years later, I returned to Dehradun. After first visiting the old house, it had not changed much. I walked out of town towards the riverbed. It was February. I looked across the dry water course. My eyes was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. In contrast with the dry riverbed, the island was a small green paradise. When I went up to the trees, I noticed that some squirrels were living in them, and crow peasant challenged me with a mellow, "Who are you? Who are you?" அவங்க என்ன பண்ணாங்க, சில வருஷம் கழித்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த டேரடூனுக்கு நான் மறுபடியும் வர்றேன். முதல்ல பழைய வீட்டை போய் பார்த்தோம். அது அப்படி ஒன்றும் என்ன ஆகலை, நாட் சேஞ்சு மாறல. நகரத்தை தாண்டி என்ன பண்ணேன், அந்த டவுனை தாண்டி டுவோர்ட்ஸ் த ரிவர் பெட், அந்த ஆற்று படுக்கையில் வந்து நாங்கள் நடந்து போகிறோம். அது எந்த டைம், இட் வாஸ் ஃபெப்ரவரி. அது வந்து ஒரு ஃபெப்ரவரி மாதம், அதாவது வறண்டு போன மாதம். அந்த பாதையின் குறுக்கில் எல்லாம் பார்த்தோம்னா என்ன, ஒரு தண்ணீரை கூட பார்க்க முடியாது. என் கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு, அதாவது ரெட் கலர் பவளப்பூக்கள் இந்த சைடு இருக்குது பார்த்தியா, இது எல்லாமே வந்து அந்த ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸு. அதெல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, என் கண்ணுக்கு வந்து ஒரு ரெட் பிளாசம்ஸாக எனக்கு தெரிஞ்சிச்சு. வறண்டு போன அந்த ஆற்று படுக்கைக்கு மாறாக அந்த பிப்ரவரி மாதம்னா ட்ரை பிளேஸுங்கிற மாதிரி இல்லாமல் அது என் கண்ணில் ஒரு சிறிய சொர்க்கமாக, பேரடைஸ் மீன்ஸ் சொர்க்கம். அது எனக்கு பார்க்குறக்கே எப்படி இருந்துச்சு, ஸ்மால் க்ரீன் பேரடைஸ், ஒரு பசுமையான சொர்க்கமாக இருந்துச்சு. இந்த மரங்களுக்கு பக்கத்தில் நான் போனப்போ அந்த சின்ன சின்ன அணில்கள், ஸ்குவரில்ஸ் மீன் அணில்கள் அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு குயிலும் ஒரு நீண்ட வால் கொண்ட, அதாவது லைக் லிவிங் இன் தென் அண்டு குயில், நீண்ட வால் கொண்ட வான்கோழின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, க்ரோ ப்ளசண்ட்னா வான்கோழி. இதெல்லாம் என்ன பண்ணிச்சு, தங்க இனிய குரலால், அதோட நீவித்திய மெலோ, அதாவது இனிமையான குரலால் ஹூவாரியூன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுது, எனக்கு சேலஞ்சு மீ வித் ஏ மெலோ, என்னை கேட்டுக்கிட்டே எனக்கு வந்து ஒரு சவால் கொடுக்குதுங்க. என்ன, பட் த ட்ரீஸ் seemed to know me. They whispered among themselves and beckoned me nearer. And looking around, I noticed that the smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. Yes, the trees we had planted long ago had multiplied. They were walking again. In one small corner of the world, grandfather's dream had come true. அது சில வருஷம் ஆனால் சில மரங்கள் என்னது எனக்கு வந்து ரொம்ப நல்லதாக சீம்டு, எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க என்னது தனக்குள்ளேயே விஸ்பர்டு மீன்ஸ் ரகசியமாக மெலிமையாக, விஸ்பர்னா லோ சவுண்டுன்னு அர்த்தம். மெலிமையான குரலில் வந்து அது வந்து என்ன சொல்லுது, பேசிட்டு என் பக்கத்தில் வந்து பெகாண்டு மீனா, அதாவது சைகை காட்டி நான் எல்லா பக்கம் பார்த்தப்ப அந்த மரங்களில் வந்து பாதுகாப்பாக சின்ன சின்ன மரங்களும், வைல்டு பிளான்ட்ஸ்னால் காட்டு செடிகளும் புற்களும் அங்கே வந்து க்ரோத் ஆகியிருந்தது. ஆமாம், அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து நட்டு வச்ச மல்டிபிள் ஒன்றா நட்டு வச்சது. லாஸ்ட்டாக என்ன ஆகிடுச்சு, இப்போ எல்லாம் நிறையா பெருகிடுச்சு. மறுபடியும்
walked in one small corner of the world. Grandfather's dream had come us. எங்கள் கடைசியில் பார்த்தா ஒரு சிறிய மூலையிலையாவது ஏதோ வேர்ல்டில் வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கள் தாத்தாவோட கனவு என்ன ஆயிடுச்சு, கம் ட்ரூ, நினைவு அவரோட கனவு வந்து நினைவாயிடுச்சு. த ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் is an award-winning Indian author of more than 500 books, short stories, essays and novels. அவர் ரஸ்கின் பாண்டுங்கிறவர் நிறையா அவார்டு வின் பண்ணியிருக்காரு. இந்தியாவோட ஆத்தர் அவர். மோர் தென் 500 புக்ஸ், 500 புத்தகங்களுக்கு மேலாகவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அவர் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்டு நாவலிஸ்ட். தென் ஹீ ரைட்ஸ் poetry அண்ட் புக்ஸ் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஆஸ் வெல் adults. அவரோட புக்ஸு போம்லாம் எப்படி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியும் டீனேஜுக்கு தகுந்த மாதிரியும் அவரது எல்லாமே ஒரு கரெக்டான ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஹீ லிவ்ஸ் வித் ஹிஸ் அடாப்டட் பை ஃபேமிலி லேண்டர் இன் முசோரி, இந்தியா. அவர் எங்கே இருந்தார், அந்த முசோரியில் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க. He was awarded a Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. அவருக்கு வந்து எப்போ கொடுத்தாங்க, 1999 பத்மஸ்ரீயும் தென் 2014 பத்மபூஷனும் கொடுத்தாங்க. இதோட லெசன் ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகுதுமா. இந்த தேர்ட் செக்ஷனில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் க்ளாசரிஸ் இருக்குது. Rimbling, wandering, sprout, when seeds began to grow in a small plants. Spectacular, eye-catching, beckoned to signal with your hand to ask the person to come closer or follow. இங்கே கீழே tick the most appropriate option, அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகேவா, இதையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் இதோட ஒர்க்கு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஒர்க்குங்கிறத உங்களுக்கு எந்தெந்த பேஜில் அதோட ஆன்சர் சீட்டு, கொஷின் ஆன்சர் எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ணுறேன். ஒன் டைம் ரைட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 12 o'clock 12 மணிக்கு மேலே நீங்கள் ஹோம் டெஸ்ட் எழுதி எனக்கு 6 மணிக்கு முன்னாடியே எனக்கு வந்து என்ன பண்ணிடணும், சப்மிட் பண்ணிடணும். ஓகே, தேங்க்யூ.